வேக்த முல்லை போயிடலாம். ஓம் சாந்தி 12/10/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுபன் ரிவைஸ்டு 17/3/2007. பாபா தலைப்பு கொடுக்குறாங்க. உயர்ந்த உள்ளுணர்வினால் சக்திசாலியான வைப்ரேஷன் மற்றும் வாயுமண்டலத்தை அமைக்க தீவிர முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம் கொடுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ உள்ளுணர்வுலேயே சொல்றாரு பாபா, நம்ம மனசுலே என்னன்னா சக்திசாலியான வைப்ரேஷன் வரணும். அப்ப அந்த நம்ம இருக்கிற இடம் கூட வாயுமண்டலம் மாறணும் அந்த வைப்ரேஷன் மூலமா. அதுக்காக இப்ப தீவிர முயற்சி செய்யுங்கன்றாரு. அதனால எல்லாருக்கும் மனசால நல்லதே நினைங்க, ஆசீர்வாதம் கொடுங்க, பிளெஸ்ஸிங்ஸ் கொடுங்க, பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாத்திலிருந்து வாங்குங்கன்றாரு. இன்று அன்பு மற்றும் சக்தியின் கடலான பாப்தாதா தனது சிநேகியான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளை பார்க்க வந்திருக்கிறாரு. நம்மள எல்லாரும் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகள், அவருடைய அன்பான குழந்தைகளை பார்க்க வந்திருக்காரு. அனைத்து குழந்தைகளும் கூட வெகு தொலைவில் இருந்தெல்லாம் அன்பின் நீர்ப்பால் சந்திப்பை கொண்டாட வந்துள்ளீர்கள்ட்டு சொல்றாரு. இதில் அமர்ந்திருப்பவரும் உள்நாடு வெளிநாடு என ஆங்காங்கே இருப்பினும் அன்பாக சந்திப்பை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப பாபா மீட்ல எதிர்க்க இருக்கிறவங்க எங்கெங்கயோ இருந்தாலும் பாபா சந்திச்சிருக்காங்க. பாப்தாதா நாலாபுரம் உள்ள சர்வ சிநேகி மற்றும் சர்வ சகயோகி குழந்தைகளை பார்த்து மகிழ்கின்றார். அனைத்து குழந்தைகளின் மனசில் விரைவாகவே பாபாவை உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதை பாப்தாதா பார்க்குறாரு. எல்லாருக்கும் என்ன எண்ணம் இருக்குன்னா, பாபாவை வெளிப்படுத்தணும். கடவுள் வந்துட்டாருன்ற செய்தி எப்படி நம்ம எல்லாருக்கும் சொல்றது, அது எப்படி எல்லாருக்கும் பிரத்யட்சமாகும்? இப்போ உலகத்துக்கு தெரியணும் இல்லையா? அவர் வெளிப்படுத்தணுன்ற எண்ணம் தான் இப்போ நமக்குள்ளார இருக்குது. பாபா என்ன சொல்றாரு, அனைத்து குழந்தைகளிடமும் ஊக்கம் நன்றாகவே இருக்குது, நம்மள்ட்ட ஊக்க உற்சாகம் இருக்கு. ஆனால் குழந்தைகள் தன்னை முதலில் தந்தையை போலவே சம்பூர்ணமாக மாற்றும் பொழுதே தந்தையை வெளிப்படுத்த முடியும்ட்டு சொல்றாரு. அதாவது இப்ப நம்ம அவரை நினைச்சு அவர் மாதிரியே மாறும் போதுதான் அவரை நம்மளால வெளிப்படுத்த முடியும்ன்ற. நம்ம சம்பூர்ணமா ஆகாம கடவுளை எப்படி நம்மளால பிரத்யட்சம் பண்ண முடியும்? நம்ம முகத்திலே அவர் தெரியணுன்றார். குழந்தைகள் தந்தையிடம் எப்போது பிரத்யட்சம் என கேட்கின்றனர். நம்ம கேட்குறோம், பாபா எப்போ நீங்க உலகத்துக்கே தெரிவிங்க? அதற்கு தந்தை கேட்குறாரு நம்மள, நீங்க முதலில் தந்தைக்கு நிகராக எப்போது மாற்றி காட்டுவீர்கள்னு கேட்குறாரு. நீங்க எப்போ மாறுவீங்க? சுயமாற்றமே உலக மாற்றம் இல்லையா? நீங்க மாறினாதான், பாபா மாதிரி மாறினாதான் நம்ம பாபாவுக்கு நிகரா நம்ம ஆகும்போதுதான் மற்றவங்களுக்கு கடவுள் தெரிவார். தனது முழுமை அடையும் நாளுக்கான தந்தைக்கு நிகராக முழுமை அடையும் நாளுக்கான தேதி குறிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருமே பிகேஸ் அவங்கவுங்களோட சம்பூர்ண ஸ்டேஜ்னு இருக்குது, வரிசைகரமாக சம்பூர்ண ஸ்டேஜ்னு இருக்கு. அந்த ஸ்டேஜுக்கு இப்போ தேதி குறிச்சிட்டிங்களான்னு கேட்குறாரு. அயல்நாட்டவர் 1 வருஷம் முன்பாகவே தேதி குறிப்போம்ட்டு சொல்றாங்க. ஆக தங்களுக்குள் கூடி தந்தைக்கு நிகராக மாறுவதற்கான தேதி குறிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி நம்மளை செக் பண்ண சொல்றாரு, கேட்க சொல்றாரு. இப்போ நமக்குள்ளார சேர்ந்து எல்லாரும் எப்போ பாப் சமான் ஆகிறது, அந்த தேதி குறிச்சிட்டிங்களான்னு கேட்குறாரு. பாப்தாதா பார்க்குறாரு. இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு துறையை சார்ந்தவரும் அதிக மீட்டிங் போடுறாங்க. இரட்டை அயல்நாட்டவரின் மீட்டிங் குறித்தும் பாப்தாதா கேள்விப்பட்டாரு, நன்றாக இருந்ததுன்னு சொல்றாரு. அனைத்து மீட்டிங் செய்திகளும் பாபாவிடம் வருது. ஆக பாப்தாதா கேட்குறாரு, இதற்கான தேதி குறிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதற்கான தேதி டிராமா முடிவு செய்யுமா அல்லது நீங்களே முடிவு செய்வீங்களா, யார் செய்வதுன்னு கேட்குறாரு. இப்போ நான் பாபாவை நினச்சி புருஷார்த்தம் பண்ணி பாப் சமான் ஆகணும். பாபா, அதாவது நான் மற்றும் பாபா அப்படின்னு நினைக்க நம்ம பாபாவுக்கு சமானா ஆக முடியும். அதே யார் கூட சேர்றோமோ அவங்களுடைய சாயம் நம்ம மேல படியும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ கடவுளோட சேர கடவுளுடைய சாயம் நம்ம மேல படப்பட நம்மள பாபா வெளிப்படுவாரு. அப்ப இந்த டேட்டு நீங்க முடிவு பண்ணீங்களா இல்ல டிராமா உங்களை முடிவு பண்ணுமா அப்படின்னு கேட்கிறாரு. கடவுள் மாத்துறாரு. கடவுள் சொல்லி நம்ம மாறுவோமா இல்ல நாடகப்படி நம்ம மாறுவோமான்னு கேட்குறாரு. நீங்க லட்சியம் வைத்தே ஆக வேண்டும்ன்றாரு. இப்போ நீங்க லட்சியம் வைக்கணும், கண்டிப்பா லட்சியம் வைக்கணும். லட்சியம் என்னவோ மிக உயர்வாக நன்றாகவே தான் வைக்கிறீங்க. இப்போது அந்த லட்சியத்திற்கு ஏற்ப லட்சணத்தை அமைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது ரெண்டிற்கும் இடையே வேறுபாடு இருக்குதுன்றாரு. இப்போ லட்சுமி நாராயணன் ஆகிறது, நம்ம பகவான் பகவதி ஆகிறது நம்மளுடைய லட்சியம்னா அதுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குதுன்றாரு. லட்சியத்திற்கும் லட்சணத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குதுன்றாரு. இப்ப நம்மள யாராவது சொல்லுவாங்களா தேவதைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னுமே 5 விகாரங்கள் உள்ளுக்குள்ளார இருக்கு. கோவப்படுறது, ஆசை வைக்கிறது, பற்று வைக்கிறது எல்லாமே நஷ்டமாக ஆகல. அதனால லட்சுமி நாராயணன் ஆகல இன்னும். அதுக்கும் இதுக்கும் வேறுபாடு இருக்குன்றாரு. லட்சியமும் லட்சணமும் சமமாகும் போதே லட்சியம் நடைமுறையில் ஏற்படும்ட்டு பாபா சொல்றாரு. எப்போ இந்த லட்சியமும் லட்சணமும் சமமாகுது, அதுக்கு கிட்டக நம்ம நெருங்கிட்டோம், அதாவது ஒரு எல்லைக்கோடு வச்சிருக்கிறோம், அதை தொடும்போது தானே நம்ம அந்த அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம் அந்த லட்சியத்தை. அப்ப நம்ம லட்சுமி நாராயண் மாதிரி நம்மளுடைய
சொரூபம் மாறும்போது, நம்மளோட நடத்தை மாறும்போது தான் அது நடைமுறையில் ஏற்படும். அதை பாபாவை நம்மளால பிரத்யட்சம் பண்ண முடியுன்றார். குழந்தைகள் அனைவரும் அமிர்த வேளையில் சந்திக்கும் போது மிக நன்றாக எண்ணெல்லாம் வைக்கிறாங்க. பாப்தாதா நாலாபுரம் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளின் ஆன்மீக உரையாடலை கேட்கிறாரு. அமிர்த வேளையில பாபா கூட பேசுறாங்க. மிக அழகாக பேசுறாங்க பாபாட்ட. முயற்சி நன்றாகவே தான் செய்யறாங்க. ஆனால் முயற்சியில் ஒரு விஷயத்தை இப்ப தீவிரப்படுத்தணும். முயற்சி உள்ளது, ஆனால் தீவிர முயற்சி செய்ய வேண்டும்ன்றாரு. முயற்சி செய்றீங்க, ஆனா ஃபாஸ்டா முயற்சி செய்யணும்ன்ற, ஏன்னா டைம் இல்ல. தீவிர முயற்சிக்காக திடத்தன்மையை இப்ப சேர்க்க வேண்டும்ன்றாரு. திடத்தன்மைனா டெய்லியுமே, அதாவது ஒரு ஒரு எண்ணம் வைக்கிறோம்னா அது வந்து டெய்லியுமே செய்யணும். ஒரு நாளைக்கு செய்யறது ஒரு நாளைக்கு விட்டுறது, அது அதுல திடத்தன்மை இல்லைன்னு அர்த்தம். அப்ப தீவிர முயற்சி செய்யணும்னா அப்ப அதுல திடத்தன்மையை இப்ப சேர்க்கணுன்றார். குழந்தைகள் ஒவ்வொருவரும் சமயத்திற்கு ஏற்ப தீவிர முயற்சி செய்ய வேண்டும் என்பதை பாப்தாதாவின் விருப்பம். வரிசைக்கிரமாகவே இருந்தாலும் அதிலும் தீவிர முயற்சி சதா இருக்க வேண்டும் என்றே பாப்தாதா விரும்புகிறார். பாபா சொல்றாரு, நம்ம எல்லாரும் வரிசைக்கிரமா தான் இருக்கிறோம். வரிசைக்கிரமா இருந்தா கூட எல்லாருமே போய் எல்லை கூட தொடணும் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட்னா ஓடுறவங்க, ஃபர்ஸ்ட் வரவங்க இருப்பாங்க, செகண்ட் வரவங்க இருப்பாங்க, அப்போ மூணாவது நாலாவது, அப்புறம் எல்லாரும் ஓடுறவங்க எல்லை கூட ரீச் பண்ணி தான் ஆகணும். அப்ப எல்லாருமே டிராமா முயற்சி பண்ண வைக்கும். ஆனா பாபா வந்து எல்லாரையும் தீவிர முயற்சி சதா செய்யணும்ட்டு ஆசைப்படுறாரு. அவசியமானதும் அதுவே ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. நேரம் மிக வேகமாக முழுமையை சென்று கொண்டிருக்குது. அதாவது நம்ம மாறுறோமோ இல்லையோ, ஆனா டைம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்குதுன்றாரு. அதாவது விநாசம் அது வந்துடும். நம்ம ரெடி ஆகுறதுக்குள்ள விநாசம்லாம் வந்து அவர் வேலையை அவர் முடிச்சிருவார் இல்லையா? அதுக்காக நீங்க சீக்கிரம் ரெடி ஆகணும்ன்றாரு. இப்போது குழந்தைகள் பாப் சமான் ஆகியே தீர வேண்டும்ன்றாரு. இதுவும் நிச்சயிக்கப்பட்டதே. இதில் தீவிரத்தன்மை மட்டுமே வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப இது கன்ஃபார்மா போன கல்பத்தை போலவே நம்ம எல்லாரும் மாறிதான் போயிருந்தோம். போன கல்பத்துல இப்படிதான் மாறி நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டோம். ஒவ்வொருத்தரும் கர்மாதீதம் அடைஞ்சு கடைசியில நம்ம எல்லாருமே நம்மள டிராமா மாத்திச்சோ இல்ல நம்ம மாறினமோ நம்ம போயிட்டோம் போன கல்பத்துல. அது நிச்சயிக்கப்பட்டதுன்ட்டார் பாபா. ஆனா அதுல தீவிரத்தன்மை மட்டும்தான் இப்ப இல்ல. அது அசால்ட்டா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றார். ஒவ்வொருவரும் நான் தீவிர முயற்சி செய்யறேனா என்று தன்னையே இப்ப செக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏனெனில் முயற்சியில் சோதனைகள் அநேகம் வந்தே தீரும்ன்றாரு. நம்ம முயற்சி தான் பண்றோம், ஆனா பண்ணும்போது இந்த மாயா என்ன பண்ணும், ஒரு பக்கம் நம்மளுக்கு சோதனை தாள் கொண்டு வரும், சோதனை பண்ணும். அந்த ஒரு முயற்சியை ஒழுங்கா செய்ய விடாது, அநேகம் அது நம்மளுக்கு வந்து வரும்ன்றாரு. தடைகள் வரும், கண்டிப்பா தடைகள் வரும். ஆனால் தீவிர முயற்சி செய்பவருக்கு வெற்றி பெறுவதும் நிச்சயிக்கப்பட்டதே ஆகுன்றாரு. இருந்தாலும் நம்ம வந்து படிக்கட்டு சொல்லுவாங்களே, ஒரு ஒன்னொன்னு வெற்றி படிக்கட்டு. தோல்வியா இருந்தா கூட அது வெற்றிக்கான படி தானே. வெற்றிக்காக நம்ம எடுக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்புமே அது தோல்வியா இருந்தாலும் அது படி மாதிரி தான். அந்த படியை ஏறி போய் நம்ம கடைசியில வெற்றி அடைவோம். நம்மளுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டதுன்ட்டு பாபா சொல்றாரு. வெற்றியாக வேண்டும் என்பதல்ல, நிச்சயிக்கப்பட்டது வெற்றி அப்படின்னு சொல்றாரு. வெற்றி இனிமேதான் நம்ம அடையணும்னு இல்லை, ஏற்கனவே போன கல்பத்துல வெற்றி அடைஞ்சிட்டோம். பாண்டவர்கள் தான் ஜெயிச்சாங்க இல்லையா, கௌரவர்கள் தோத்தாங்க இல்லையா? அதனால கண்டிப்பா நம்ம பக்கம் கடவுள் இருக்கிறதுனால நம்ம தான் ஜெயிச்சோம். நிச்சயிக்கப்பட்டது வெற்றி. சேவையும் மிகுந்த ஆர்வத்துடன் நன்றாக செய்றீங்கன்றாரு. இப்ப பாபா சேவையை நல்லா எல்லாரும் செய்யறாங்க. ஆனால் பாப்தாதா முன்பே சொல்லியிருந்தார், நிகழ்காலத்திற்கு ஏற்ப ஒரே நேரத்தில் மனம் சொல் செயல் நடத்தை முகம் மூலமாக 3 விதமான சேவை செய்ய வேண்டும்ன்றாரு. வாயால் என்னமோ நம்ம என்ன சொல்றோம், முரளி எல்லாம் சொல்றோம், எல்லாமே ஞானம் வந்து வெறும் வாயால சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா பாபா எதிர்பார்க்கறது என்னன்னா மனசு மூலமாவும் சேவை, ஒரே டைம்லயே மனசாலையும் சேவை செய்யணும். அவங்களுக்கு ஞானத்தை சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஆத்மாவுக்கு நீங்க வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே அந்த ஞானத்தை சொல்லணும். உங்களுடைய நடத்தை செயல் முகத்தை பார்த்து அவங்க மாறணும். 3 விதமான சேவை நீங்க செய்யணும். மனதால் அனுபவம் செய்ய வைக்க வேண்டும்ன்றாரு. சொல்லால் ஞானத்தின் அறிமுகம் தர வேண்டும். அவங்க மனசால ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷன் உணரணும். அந்த ஞானத்தை கேட்கறதுனால உங்க வைப்ரேஷன்னால குளிர்ச்சி அவங்க அனுபவம் செய்யணும். அவங்க ஏதோ அவங்க இங்க வந்தா ஒரு மாற்றம் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு அமைதியா வந்து அவங்க வந்து உணரணும். சென்டருக்கு வந்தா நல்லா இருக்குன்னு. அது மாதிரி சொல்லால ஞானத்தினுடைய அறிமுகம் கொடுக்கணும். முகம் நடத்தை மூலம் முழுமையான யோகி வாழ்க்கையின் நடைமுறையினை அனுபவம் செய்விப்பது. 3 சேவை ஒரே நேரத்தில் இப்ப செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. தனித்தனியா செய்யக்கூடாது, ஒரே டைம்லயே செய்யணும். உங்களை பார்த்தாலே எல்லாரும் மாறணும்ன்றாரு. நேரம் இப்போது குறைவாக இருக்குது, சேவை இன்னும் அதிகம் செய்ய உள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. டைமும் கம்மி, ஆனா நிறைய சேவை இருக்கு. உலகம் ஃபுல்லா இந்த செய்தி போகணும். எவ்வளவு பேர் செய்யணும், நமக்கு பாபாவுக்கு உதவியாளரா ஆகணும். நிறைய பேரை நமக்கு சமானம் மாக்கி அவங்களையும் சேவை செய்ய வைக்கணும். எவ்வளோ சேவை அதிகமா இருக்குன்றார். பாப்தாதா பார்க்கிறாரு. சேவைக்காக அனைத்திலும் எளிமையான சாதனம் உள்ளுணர்வால் வைப்ரேஷன் மூலம் வாயுமண்டலம் அமைப்பது. பாபா போன வாரம் கூட சொன்னார், மனசா சேவை செஞ்சாலே எல்லாமே ஈஸி, குறைந்த நேரத்தில் அதிக வெற்றின்னு சொல்லியிருக்காரு. மனதின் மூலமா சேவை செய்ய சொல்றாரு. அதாவது உள்ளுணர்வால வைப்ரேஷன் மூலம் நீங்க இருக்கிற இடத்த மாத்துங்க.
ஏனெனில் உள்ளுணர்வு அனைத்திலும் வேகமான கருவின்றார். சீக்கிரமா ஃபாஸ்டா போயிட்டு வேலை செய்யும். நீங்க வாயால சொல்றதை விட உங்களோட எண்ணங்கள் வந்து ஃபாஸ்டா ரீச் ஆகுன்றாரு. அறிவியல் ராக்கெட் வேகமாக செல்வதை போன்று உங்களுடைய ஆன்மீக சுபபாவனை சுபகாமனை என்னும் உள்ளுணர்வு பார்வையும் உலகையும் மாற்றிவிடும்ன்றாரு. ஒரு இடத்தில் அமர்ந்தபடியே உள்ளுணர்வு மூலமாக உங்களால சேவை செய்ய முடியும்ன்றார். மனசா சேவை தான். மனதின் மூலமாக நீங்க ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க, ஆனா நீங்க வந்து எங்கெங்கயோ பறந்து பறந்து உங்களால போய் சேவை செய்ய முடியும். இவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், உலகமே நல்லா இருக்கணும்ட்டு நீங்க பறந்து பறந்து உங்களால சேவை செய்ய முடியும். சுபபாவனை சும காமனை மூலமாக சேவை செய்ய முடியுன்றாரு. கேட்ட விஷயம் கூட மறந்து போகும். நம்ம வாயால சொன்ன ஞானத்தை கூட மறந்துடுவாங்க. ஆனா நம்ம கிட்ட வந்து அவங்க ஃபீல் பண்ணாங்க இல்லையா, அந்த வாயுமண்டலம் அந்த இடத்துக்கு வந்து நான் அமைதியா இருந்தேன். இப்ப மதுபன் போறோம் இல்லையா, மதுபன்ல எவ்வளவு அனுபவம் ஆகுது. பாண்டவ பவன்ல அவ்வளோ ஒரு அமைதி அனுபவம் பண்ணுவோம். அது ஏன்னா தபஸ்யா பூமி, பிரம்மா பாபா மம்மா தபஸ்யா பண்ண இடம் பாண்டவ பவன். அங்க நம்ம எவ்வளோ அமைதி அனுபவம் பண்ணியிருக்கோம். அந்த வாயுமண்டலம் நம்மளை அனுபவம் பண்ண வைக்கும். வார்த்தைகள் கூட மறந்து போயிடும், ஆனா அந்த நம்மளால அந்த வாயுமண்டலத்தினுடைய அனுபவம் நமக்கு மறக்காது இல்லையா. அங்க நான் மதுவன் போனேன், எவ்வளோ ஒரு அமைதியா இருந்தது. அதாவது உடம்புல இருந்து பறக்கிற மாதிரி இருந்தது. உடம்பை விட்டு ஆத்ம உணர்வு எனக்கு வந்தது. ஆத்மா நான் பறக்கிற மாதிரி அனுபவம் செஞ்சேன் அப்படின்றது நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளே அதை உணர்ந்திருக்கிறோம். அதனால அந்த வாயுமண்டலம் அனுபவம் செய்ய வைக்கணும். அத மாதிரி நம்ம வந்து சென்ட்ரல்லையும் அந்த மாதிரி அனுபவம் செய்ய வைக்கணும் எல்லாரையும்ன்றார். அது மறக்காது. வாயுமண்டலம் அனுபவம் செய்ய வைக்க அது மறக்காது. மதுபனில் அனுபவம் ஆகுறது இல்லையா, அது பிரம்மா பாபாவின் கர்ம பூமி, யோக பூமி, சரித்திர பூமியின் வாயுமண்டலம் அதுன்றார். அது பிராக்டிக்கலா அங்க பிரம்மா பாபா அவர் யோகா பண்ணது, பிராக்டிஸ் பண்ணது எல்லாமே அந்த இடம்தான். இப்போது வரையிலும் ஒவ்வொருவரும் வாயுமண்டலத்தை அனுபவம் செய்யறாங்க இல்லையா. மதுபன்ல வந்து மறப்பதில்லை. வாயுமண்டலத்தின் அனுபவம் உள்ளத்தில் பதிந்துருது. எல்லாருமே சொல்றாங்க. மதுபன் போயிட்டு வந்த எல்லாருமே சொல்லுவாங்க, நான் வந்து பாண்டவ பவன்ல அவ்வளோ ஒரு அனுபவம் செஞ்சேன் அப்படின்ட்டு. உண்மையான பிகேஸ் சொல்லுவாங்க. நான் பிகேஸ் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு அனுபவம் இருக்காது. பிகேஸ் வந்து போனவங்க சொல்லுவாங்க, வார்த்தைகளால் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை செய்றீங்க, ஆனால் ஒவ்வொருவரும் தனது உயர்வான ஆன்மீக உள்ளுணர்வு மூலம் வைப்ரேஷன் மூலம் வாயுமண்டலத்தை இப்போ உருவாக்க வேண்டும்னு சொல்றாரு. இப்ப இதுதான் பாக்கி இருக்குது. நம்ம வார்த்தைகளால சொல்லிட்டோம், அதாவது பண்டிதர் மாதிரி நம்ம மாட்டோம் ஞானத்தை சொல்லி சொல்லி சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனா உள்ளுணர்வு மூலமா இப்ப வாயுமண்டலத்தை உருவாக்கணுன்றார். ஆனால் தன் மனதில் எந்த ஒரு ஆத்மாவை பற்றியும் தாறுமாறான உள்ளுணர்வு வைப்ரேஷன் இல்லாத பொழுதுதான் தனது உள்ளுணர்வு ஆன்மீக நிலையில் சக்தி வாய்ந்ததாகவும் அமையும்ன்றாரு. இப்ப நம்ம இந்த மனசா சேவை செய்யறோம், உள்ளுணர்வு மூலமா சேவை செய்யலாம்னு உட்கார்ந்தா நம்ம மனசுல அந்த தேவையில்லாத வைப்ரேஷன் இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஆத்மாவை பத்தியும் நமக்கு கோபம், அவங்க மேல கடுப்பு அப்படின்னு யாரையாவது நினைச்சுக்கிட்டு நம்ம நம்மளால அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை பரப்ப முடியாதுன்றார். தன் மனதில் உள்ளுணர்வு சதா சுத்தமாக இப்ப இருக்க வேண்டும். ஏனெனில் எந்த ஒரு ஆத்மா பற்றியாவது வீண் எண்ணம், எதிர்மறை பாசிட்டிவ் தாட்ஸ், வேஸ்ட் தாட்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இல்லைன்னா வேஸ்ட் தாட்ஸ் இருந்ததுன்னா அது குப்பையாகுன்றாரு. இப்ப மனசுல யாரை பத்தியாவது ஒரு தேவையில்லாத எண்ணம் இருந்துச்சுன்னா பாபா சொல்றாரு அது வந்து அது வேஸ்ட், நெகட்டிவ் அப்படின்னா அது வந்து குப்பைன்றாரு பாபா. இப்ப எப்படி வீட்டுல குப்பை இருந்தா நம்ம வெளியே போட்டுறோம் இல்லையா, அது சுத்தமா இருக்கணும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லயே அது மாதிரி வச்சிருக்கோம். அப்ப மனசுல மட்டும் அந்த தேவையில்லாத எண்ணங்கள் வந்து குப்பைன்னு சொல்றாரு பாபா. அவ்வாறு மனதில் குப்பை இருந்தால் நல்லுணர்வால் சேவை செய்ய முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆக முதலில் என் மனம் ஆன்மீக நல்லுணர்வுடன் இருக்குதா என தன்னைத்தானே செக் பண்ணுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நாமளே இப்ப நமக்கே நம்ம பாடம் எடுத்துக்கணும், கோர்ஸ் எடுத்துக்கணும். நான் எப்படி இருக்கிறேன், எனக்குள்ளார எந்த ஆத்மா குறித்தாது ஏதாவது ஒரு தேவையில்லாத எண்ணங்கள் இருக்குதா, இல்ல எல்லார் மேலேயும் சுபபாவனை சுப ஆசை இருக்குதா, ஆன்மீக நல்லுணர்வுடன் என்னுடைய மனசு இருக்குதான்ட்டு செக் பண்ணுங்க. எதிர்மறையான உள்ளுணர்வையும் தனது நல்லுணர்வால் மாற்றிவிட முடியுமா? எதிர்மறை எண்ணத்தால் தன் மனம்தான் தொல்லைப்படுகிறதுன்றாரு. இப்ப நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்தா நம்ம நம்ம நல்லா ஃபீல் பண்ணுவோம். நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும்போது பாருங்க, அதனால நம்ம மனசு கெட்டு போயிடுது, நமக்கு உடம்பு கெட்டு போயிடுது. அதனால நமக்கு தானே பிரச்சனை அப்படின்றாரு. நம்ம மனசு தானே தொல்லப்படுது, அவங்கள பத்தி நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அந்த எண்ணங்கள்னால யாரோடைய மனசு வீணா போகுது? நம்மளுடைய மனசு தானே வீணா போகுது. வீண் எண்ணம் வருகிறது தானேன்றாரு. முதலில் தன் மனதில் ஏதேனும் முரண்பாடு உள்ளதா அப்படின்னு கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என் மனசு சுத்தமா இருக்கா, எதுலயாவது ஏதாவது ஒரு விஷயத்துல முரண்பாடு எனக்கு இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணுங்க. நம்பர் வாரியாக தான் இருக்கிறீங்கல்ல, நன்மை தீமை இணைந்தேதான் இருக்குதுன்றாரு. இப்ப பிகேஸ் எல்லாரும் நம்ம பெர்ஃபெக்ட் கிடையாது இல்லையா. நம்மளும் சூத்திரன்னா கலியுகத்துல வாழ்ந்தவங்க தான். நமக்கும் நிறைய கர்மா கணக்கு, நிறைய பிரச்சனை, சில ஆத்மாக்களோட ஒத்து போகாது.
எல்லார் கூடயும் அது இதுன்னு அப்படி இருந்துதான், கணக்கு வழக்கு இருந்தது இல்லையா. அதனால இப்ப நம்ம வந்து நம்மள, ஆனா பாபா நம்மள தான் தேர்ந்தெடுத்திருக்காரு, பிகேவா தேர்ந்தெடுத்து நம்மள வந்து மாத்துறாரு. நம்ம மாற மாற உலகம் அப்படியே மாறுது. அப்ப நம்பர் வாரியாக தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதனால நன்மை தீமை ரெண்டுமே தான் இருக்கின்றார். ஆனால் இவர் இப்படி இருக்கிறாரு. இவ்வாறு புரிவது நல்லது, தவறை தவறென புரிந்து கொள்வது நல்லதுதான், சரியை சரியென புரிவது சரிதான். இப்ப பாபா சொல்றாரு, இந்த ஆத்மா சரியில்லை, இவங்கள்ட்ட இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அது கரெக்டு தான். நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அவங்க சரியில்லை, அவங்கள்ட்ட ஏதோ பிரச்சனை, அதாவது அந்த மாயாவுடைய விஷயம் ஏதோ இருக்குது அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம். தவறு தவறு தான், தவறுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அது மாதிரி சரிய சரியன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, அதெல்லாம் சரிதான்றார் பாபா. ஆனா ஆனா அந்த விஷயத்த உள்ளத்துல வைக்க கூடாதுன்றார் பாபா. அவங்க கெட்டவங்க தான், ஆனா அவங்க கெட்டவங்கன்றத நீங்க ஏன் மனசுல வச்சுக்கிறீங்க, அப்ப நம்ம எல்லாம் கெட்டவங்களா ஆயிப்போயிரும். அந்த கெட்ட விஷயத்த மனசுல வச்சுக்காதீங்கன்றாரு. யாராவது இப்போ செத்து போன எலி இருக்குன்னா அதை வீட்லயே வச்சிருப்பாங்களா, அது ஸ்மெல் அடிக்கல, அது கொண்டு போய் போட்டுருவாங்க இல்லையா. அது மாதிரிதான் இப்போ நம்மளோட மனசுல இருக்கிற அந்த கெட்ட விஷயங்கள், அது வாடை வீசும், அது கெட்ட வாடை வீசும், அதாவது ஒருத்தவங்களை குறித்த அந்த அவகுணங்களை நம்ம மனசுல வச்சிருக்கணும்னா, நம்ம மனசுல வந்து கோயில் மாதிரி இருக்கிற மனசு கோயில் மாதிரி இருக்கணும், அதுல வந்து நம்ம பாபாவை வைக்கணும்னும் போது அங்க எந்த ஒரு கெட்ட, அதாவது வாசனை, கெட்ட வாசனை வீசுற விஷயங்கள் இருக்கக்கூடாது இல்லையா. அங்க பாபா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா நீங்க அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசுல வைக்காதீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அதனால உங்க உள்ளத்துல அதை வைக்க கூடாது. தப்புதான், இவங்க தவறா இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட அந்த ஸ்ரீமத்தை அவங்க ஃபாலோ பண்ணல, அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க, இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க, எல்லாமே ரைட்டு தான், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, சரி சரிய சரியன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, தவறு தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, அது தப்பே இல்லைன்றார் பாபா, கரெக்டா தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா உங்க மனசுல அதை வைக்காதீங்க அப்படின்றார் பாபா. ஏன்னா உங்க மனசு கோயில் மாதிரி இருக்கு இல்லையா, அதுல பாபா தான் வைக்கணும், மூர்த்தியை தான் வைக்கணும், இந்த கெட்ட விஷயங்களை வைக்காதீங்க. புரிவது நல்லது, ஞானம் நிறைந்தவராவது நல்லதுதான், தவறை தவறென்று தானே கொள்வோம். பாபாவும் சொல்றாரு, தப்புனா தப்பு தான், எல்லாரும் தப்பு பண்றாங்க, தட்டி கேட்க தான் போறாரு. தர்மராஜபுரியில எல்லாருக்கும் தண்டனை உண்டு, நம்ம கையில வந்து சட்டத்தை எடுத்துக்க வேணான்றார் பாபா, அது மனசுலயும் போட்டுக்காதீங்கன்றார். சில குழந்தைகள் செய்யறாங்க, பாபா உங்களுக்கு இவர் எப்படி என்று தெரியாது, சில குழந்தைகள் சொல்றாங்க பாபாட்ட, பாபா உங்களுக்கு தெரியாது இவங்க எப்படின்ட்டு, நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும் அப்படியெல்லாம் சொல்றாங்க. பாபாட்டையே சொல்றாங்க, உங்களுக்கு இவங்க எப்படின்னு உங்களுக்கு தெரியாது பாபா, நீங்களே பாருங்க தெரிய வரும்னு சொல்றாங்க. நீங்கள் செய்வதற்கு முன்பே இவர் இப்படி தெரியும் என்று பாபா ஏற்றுக்கொள்கிறார். அதாவது நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே பாபாவுக்கு தெரியுமா அவங்க அப்படிதான் அப்படின்ட்டு சொல்றாராம், பாபா ஏத்துக்கிறாராம். ஆனால் இது போன்ற விஷயங்களை தன் மனதில் உள்ளத்தில் வைப்பதால் நான் தானே தொல்லைக்கு ஆளாகின்றேன் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி அது கெட்ட விஷயங்கள் செய்யறாங்க, நிறைய தவறு செய்யறாங்க, ஸ்ரீமத்துக்கு புறம்பா செய்யறாங்க, எல்லாம் பண்றாங்கன்னா அது அதுக்கேற்ப பலன் அவங்க அனுபவிக்க போறாங்க, கர்மா அவங்கள பாத்துக்க போகுது. அதை நம்ம மனசுல வச்சுக்கிறதுனால நம்மளே தானே தொல்லைக்கு ஆளாகிறோம். மனதில் உள்ளத்தில் தீய பொருள் இருந்தால், வீண் எண்ணம் இருந்தால் அவர் எப்படி விஸ்வ கல்யாணக்காரி ஆவார். இப்ப நம்ம மனசுல நம்ம உள்ளத்துல இந்த மாதிரி தேவையில்லாத பொருள் வச்சிருந்தா நம்ம எப்படி போய் உலகத்துக்கு நன்மை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உங்கள் அனைவரது தொழிலும் என்ன, விஸ்வ கல்யாணக்காரியா, ஆம் எனில் கை வைத்துங்கள்னு சொல்றாரு. இப்ப பிகே ஆயிட்டோம், பிகே ஆனவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தொழில் கொடுத்துருக்காரு பாபான்னு, உலகத்துக்கே நன்மை செய்யறது தானே, அப்படின்னா கை உயர்த்துங்கன்றாரு. புரிவது வேறு, புரிவது நல்லது, இது தவறு இது சரி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் மனசுல அதை வைக்காதீங்கன்னு பாபா திரும்ப திரும்ப சொல்றாரு. மனதில் உணர்வாக வைக்கும் போதுதான் உங்களுடைய பார்வையும் மாறுது, உலகமும் மாறிடுது. இவ்வளோ நாள் 63 பிறவியா நம்ம இதே தப்பு தான் பண்ணோம். இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, இவங்களை பார்த்தாலே பிடிக்கல, அவங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு அந்த நாள் தான் ஞாபகம் வருது, என்னை வந்து எப்படி ஏமாத்துனாங்க அதை என்னால மறக்கவே முடியாது. அதனாலதான் அந்த முகத்தை பார்க்கும்போது அந்த உள்ளுணர்வு மாறுது, பார்வை மாறுது, உலகம் மாறுது. நம்மளாலதான் இந்த உலகம் இந்த அளவுக்கு மாறி வந்தது காரணமே நம்மளோட பார்வை மாறிடுச்சு, உள்ளுணர்வு மாறிடுச்சு, உலகமும் மாறிடுச்சு. அதனாலதான் கலியுகமா இப்ப மாறி இருக்கு. நம்ம திரும்ப எல்லாரையும் நல்லவங்களா பார்க்க, ஆத்மாவா பார்க்க பார்க்க திரும்ப உலகம் எல்லாம் ஒற்றுமையா மாறிடும். ஒற்றுமையா மாற திரும்ப சொர்க்கம் வந்துடும். உங்க பார்வையை மாத்துங்க, உலகத்தை மாத்துங்க, தவறே பண்ணாலும் மன்னிச்சிருங்கன்றார் பாபா. மனசுல வைக்காதீங்க, அவங்களே அதை உணர்ந்துட்டு போயிடுவாங்க. அவங்களே வந்து இவங்க நம்ம எத்தனை தடவை இவங்களுக்கு தப்பு பண்ணோம், ஆனாலும் இவங்க நம்மளை மன்னிச்சிட்டாங்கன்ட்டு அவங்களே உணர்ந்து போயிட்டு மாறிடுவாங்கன்றார். பாப் தாதா வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு. என்ன கொடுத்திருந்தார் நமக்கு, ஏற்கனவே கொடுத்திருந்தாராம், ஹோம்ஒர்க் கொடுத்தாராம். என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாரு, அனைத்திலும் எளிமையான முயற்சி, அனைவரும் அதனை செய்ய முடியும், எல்லாருமே அதை செய்ய முடியும். நமக்கு அடிக்கடி பாபா தான் சொல்வாரு, எல்லாராலையும் அதை செய்ய முடியும். யார் யாருன்னா வயோதிகரும் செய்ய முடியும், வாலிபரும் செய்ய முடியும், குழந்தைகளும் அதை செய்ய முடியும். அது என்ன, அது இந்த விதிமுறை தான். ஒரே ஒரு வேலை செய்யுங்கள், யாருடைய தொடர்பில் வந்தாலும்
பிளெஸ்ஸிங்ஸ் கொடுங்க, பிளெஸ்ஸிங்ஸ் எடுங்க. ஆசி தருங்க, ஆசி தருங்கன்றாரு. பிறர் சாபமே கொடுத்தாலும் நீங்க என்ன, நீங்க கோர்ஸில் என்ன சொல்வீர்கள்? நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம போய் மத்தவங்க சொல்லுவோம், பிறர் சாபமே கொடுத்தாலும் நீங்க ஆசி கொடுங்க, நீங்க சாபம் கொடுக்காதீங்க. நம்ம சொல்லுவோம் மத்தவங்களுக்கு கோர்ஸ். அப்போது தனக்கும் இந்த கோர்ஸ் கொடுங்கள். மத்தவங்க சொல்றீங்கல்ல, அதே உங்களுக்கும் சொல்லிக்கோங்கன்றார் பாபா. நம்ம தான் இப்ப நம்ம மாறணும் இல்லையா? நம்ம மாறினாதான் உலகமே மாறும். அதனால சொல்றாரு, சவால் என்ன? கீழ்த்தரமான இயற்கையையும் உயர்தரமாக மாற்றோம் என்பதுதானே சவால். முடிக்கான பிறகு நம்ம என்ன சவால் விட்டோம்? பாபா உங்க குழந்தையாகி பாப்சமானாகி உலகத்தையே மாத்தி காட்டுறோம், இந்த நரகத்தை சொர்க்கமா மாத்துறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் பாபா அப்படின்னு சொன்னா இல்லையா? அப்ப இயற்கையே மாத்தக்கூடியவங்க நீங்க. அப்ப உங்க கூட இருக்கிற ஒரு ஆளை மாத்த முடியாதா? நீங்க மாத்திக்க முடியாது இல்ல, கூட இருக்கிற ஆளை விடுங்க. அதான் நம்மளுடைய பழைய சம்ஸ்காரம் நம்மளால மாத்திக்க முடியாதா? கீழ்த்தரமான இயற்கையையும் உயர்தரமாக மாற்றுவோம் என்பது தானே சவால்ன்றாரு. நீங்கள் அனைவரும் இயற்கையும் உயர்தரமாக மாற்றுவோம் என்று சவால் விட்டீங்க தானே, மாற்றுவீர்களா? தலையசைங்கள்ன்றாரு. இப்ப கையசைங்க பாருங்க, பார்த்து பார்த்து அசைக்காதீங்க, மனதார அசைங்கன்றார். ஏனெனில் இப்போது சமயத்திற்கேற்ப வாயுமண்டலத்தை அமைப்பதில் தீவிர முயற்சி இப்ப அவசியமானது. இப்ப பாபா சொல்லிட்டாரு, இப்ப நம்ம எல்லாம் மாறணும். இப்ப டைம் வந்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்கறனால நம்ம இருக்கிற இடத்த மாத்தறதுன்னா தீவிர முயற்சி நம்ம அவசியமானதுன்றார். ஆக உள்ளுணர்வில் ஏதேனும் குப்பை இருக்குன்னா எப்படி வாயுமண்டலம் அமையும்? இப்ப நம்மளே சரியில்லை, நம்மளே 1008 பிரச்சனை நெகட்டிவ் தாட்ஸோட உட்காந்துருக்கிறோம். அப்ப நம்ம கிட்ட யார் வருவாங்க? யார் நம்ம சொல்ற ஞானத்தை கேட்பாங்க? ஏன்னா நம்மளே 1008 பிரச்சனையில உட்காந்துருக்கோம். கோயிலுக்கு போறாங்க, அந்த கோயில்ல இருக்க சாமி வந்து ஆசி கொடுக்குன்னு தான் போறாங்க. அதுகிட்ட போய் பிரச்சனையெல்லாம் புலம்பிட்டு வராங்க அந்த சிலை கிட்ட. அது ஒரு சிலை தான், ஜட சிலை தான். அந்த ஜட சிலைக்கே அதுவே ஆசீர்வாதம் கொடுக்குது கையால. உட்காந்து எல்லாத்தையும் புலம்பிட்டு மைண்டு ஃப்ரீயா வீட்டுக்கு வருவாங்க. ஏன்னா அங்க வாயுமண்டலம் இருக்குது, அந்த சிலைக்கிட்ட அந்த கோயில்கிட்ட வைப்ரேஷன் இருக்கு, அதனால போறாங்க. அது நம்மளுடைய ஜட சிலை தான். நம்ம இங்க உள்ளுணர்வு, அதாவது உயிரோட்டமா நம்ம இங்க இருக்கிறோம். இங்க உள்ளுணர்வுனால நம்ம வைப்ரேஷன் பண்ணோம், நம்ம கோயில்ல அங்க அந்த வைப்ரேஷன் அமையுது. அப்ப நம்ம ஜட சிலைக்கிட்டேயே அவ்வளவு வைப்ரேஷன் இருக்கும் போது சைத்தன்யமா இங்க உட்காந்துருக்கிறோம் நம்ம. இப்ப நம்ம எப்படி நம்மளுடைய வைப்ரேஷன் இருக்கணும்? நம்ம கிட்ட எல்லாரும் வரணும். அப்ப நம்ம மனசுல குப்பை இருந்தா யாராவது வருவாங்களா? வாயுமண்டலம் அமையுமா அப்படின்னு கேக்குறாரு. இயற்கை வரையிலும் உங்கள் வைப்ரேஷன் உள்ளுணர்வால் அமையும் வைப்ரேஷனால் வாயுமண்டலம் அமையுதுன்றாரு. இப்ப இயற்கை வரை போகுது நம்மளுடைய வைப்ரேஷன். மனசா சேவை செய்யறதுனால முழு உலகத்துக்கும் வாயுமண்டலம் அமையுது. மதுபனில் கூட அனைவரும் ஒன்று போல கிடையாதுன்றார் பாபா. ஆனால் பிரம்மா பாபா நெருக்கமான குழந்தைகளின் உள்ளுணர்வால தீவிர முயற்சியால தான் அந்த வாயுமண்டலத்தை அமைச்சாராம். பாபா இருக்கிற காலத்துல எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. அவரை குற்றம் குறை சொல்றவங்களும் ஒரு பக்கம் இருந்தாங்க, அவரை ஃபாலோ பண்றவங்களும் ஒரு பக்கம் இருந்தாங்க, நல்லவங்களும் இருந்தாங்க, கெட்டவங்களும் இருந்தாங்க. பாபா மனசுல வச்சுக்கல. பாபா யார பத்தியும் மனசுல வச்சுக்கல. எல்லாரையும் வந்து குழந்தையாதான் பார்த்தாரு பிரம்மா பாபா. அது மாதிரி நெருக்கமான குழந்தைகளின் உள்ளுணர்வுனால தீவிர முயற்சியை வந்து வாயுமண்டலத்துல அமைத்தார். யாரெல்லாம் நெருக்கமான குழந்தைகளோ அவங்கள வச்சு அந்த வாயுமண்டலத்தை மாத்தினார். இன்று உங்கள் தாதி நினைவு வருகிறது இல்லையா? பிரகாஷ்மணி தாதி. பிரகாஷ்மணி தாதியிடம் என்ன சிறப்பம்சம் நீங்க பாத்தீங்க? எப்படி கட்டுப்படுத்தினார்? ஒருபோதும் எப்படிப்பட்ட உள்ளுணர்வு உடையவரை பார்த்தாலும் தாதி தன் மனதில் வைச்சதில்லை. பிரகாஷ்மணி தாதி எப்படி இருந்தாங்கன்னா, எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க வந்து அவங்கள பத்தி மனசுல வச்சுக்கவே மாட்டாங்க. மனசுல வந்து எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. அனைவருக்கும் ஊக்கம் உற்சாகம் தான் பிரகாஷ்மணி தாதி கொடுப்பாங்களாம். அவங்க யாராவது பத்தி யாராவது கம்ப்ளைண்ட் வருதுன்னா அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்களாம், இவங்க வந்து அப்படியே வைப்ரேஷன் கொடுத்து அப்படியே பார்வை மூலமா உள்ளுணர்வு மூலமா வைப்ரேஷன் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்களாம். தண்டிக்கவே மாட்டாங்களாம். அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்களாம். உடனே அவங்களே அந்த தாதியை பார்த்து அந்த தாதியினுடைய வைப்ரேஷன்னால அவங்க மாறிடுவாங்களாம். தப்பு பண்ணவங்களே தானாகவே மாறிடுவாங்களாம். இப்போ எல்லாருக்கும் ஊக்கம் உற்சாகம் தான் கொடுத்தாங்க. உங்களது ஜெகதாம்பா தாயும் கூட வாயுமண்டலம் அமைத்தார். நம்ம மம்மாவும் அப்படிதான் தெரிந்திருந்து தன் உள்ளுணர்வை சதா சுகமாகவே வைத்தார். அந்த வாயுமண்டலத்தினை இன்றளவிலும் நீங்க அனைவரும் இப்ப மதுபனுக்கு போனா அனுபவம் செய்றீங்க இல்லையான்னு கேக்குறாரு. பாப்தாதா சொல்றாரு, தந்தையை பின்பற்றுவதாலும் ஒவ்வொருடைய சிற்பம்சத்தையும் தெரிந்து கொள்ள அதனை தனதாக்குங்கள்ன்றாரு. இப்ப பாபாவை ஃபாலோ பண்றோம், பிரம்மா பாபா ஃபாலோ பண்றோம், மம்மா பிரகாஷ்மணி தாதி எல்லாரையும் நம்ம பாக்குறோம். அவங்க பார்த்து அவங்கள நினைக்க கூடாது, பாபா தான் நினைக்கணும். இருந்தாலும் எல்லார்ட்ட இருக்கிற சிறப்பம்சத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதையும் தன்னுடையதை ஆக்குங்க. அன்னப்பறவை மாதிரி நல்லது எதுவோ அதை மட்டும் நம்மளுடையதை ஆக்கிக்கங்கன்றாரு. ஒவ்வொரு குழந்தையிடமும் இதனை புரியுங்கள்ன்றாரு. பாப்தாதாவுக்கு யார் குழந்தையானார்களோ அவர்கள் ஒவ்வொருவரிடமும் மூன்றாம் ரகமே ஆனாலும்
டிராமாவின் விசேஷம்தான் இதுன்றாரு. பாப்தாதாவின் வரதானம் இது. அனைத்து குழந்தையிடமும் 99 குறைகள் இருப்பினும் ஒரு சிறப்பம்சம் அவசியம் இருக்குன்றாரு. இப்போ ஒரு பிகே ஆயிருக்காங்கன்னா எல்லார்கிட்டையும் குறை இருக்கும் தான். குறை இருந்தாலும் ஏதோ ஒரு சிறப்பம்சம் அவங்கள்ட்ட இருக்கு. அதனாலதான் பாபா அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காரு. இல்லைன்னா அவங்க பாபா பிகேவா ஆக்கியிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு சிறப்பம்சம் அவங்கள்ட்ட இருக்குது. அந்த விசேஷத்தை எது அதை பார்த்து அதை நம்ம மனசுல ஸ்டோர் பண்ணிக்கணும். 1008 குறைகள் இருக்கு பாருங்க, அதையே பேசிட்டு இருக்க கூடாதுன்றார் பாபா. அந்த விசேஷத்தாலே தான் என்னுடைய பாபான்ட்டு என்ற சொல்லும் உரிமை அவங்க பெற்றுள்ளார்கள். அதனாலதான் அவங்க பிகே இருக்காங்க. சும்மாவா பாபா தேர்ந்தெடுத்திருப்பாரு? எல்லாரையும் பாபா தேர்ந்தெடுக்கிறாருன்னா ஏதோ ஒரு விசேஷமே அவங்கள்ட்ட இருக்குது. ஏதோ ஒரு குறைக்கு வசப்பட்டு இருந்தாலும் தந்தையிடம் உறுதியான அன்பு வச்சிருக்கிறாங்க இல்லையா, பாபான்னு சொல்லிட்டாங்க இல்லையா. எனவே பாப் தாதா இப்போது நேரத்தின் நெருக்கத்திற்கேற்ப பாபாவின் நிலையங்கள் இருக்கும் இடமெங்கும், கிராமமோ நகரமோ இல்ல பெரிய மண்டலமோ கிளைகளோ சென்டரோ, ஒவ்வொரு இடத்திலும் சேவையில் துணையாக இருப்பவர்களிடம் உயர்ந்த உள்ளுணர்வின் வாயுமண்டலம் அவசியமாகும்ட்டு சொல்றாரு. இப்ப எல்லா இடத்துலயும் பாபா சொல்றாரு, எல்லாருக்கும் நீங்க உள்ளுணர்வு மூலமா வாயுமண்டலத்தை இப்ப அவசியமா பண்ணுங்க. அப்பதான் சென்டரா நிறைய பேர் வருவாங்க. நம்மளுடைய உள்ளுணர்வு நல்லா இருந்தாதான் அந்த இடத்துல எல்லாரும் வருவாங்க. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்தால் போதும், பிறர் சாபமே கொடுத்தால் எடுப்பவர் யார் கேக்குறாரு பாபா. மற்றவங்க சாபமே கொடுத்தாலும் எடுப்பவங்க யாரு? கொடுப்பவும் எடுப்பவரும் ஒருவரா இருவரா அப்படின்னு கேக்குறாரு. சாபம் கொடுக்கறவங்களும் எடுப்பவங்களும் ஒருவரா இருவரா? யாரேனும் உங்களுக்கு கெட்ட பொருளை கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க? இப்ப ஏதாவது ஒரு அழுகி போன பழத்தை கொடுத்தா நம்ம வாங்குவோமா? வாங்க மாட்டோம் இல்லையா. அவங்க சாபம் கொடுக்குறாங்க, அதை ஏன் நீங்க வாங்கணும்? அதை மட்டும் மனசுல ஏன் வச்சுக்கிறீங்க? அழுகி போன பழத்தை கொடுத்தா வாங்க மாட்டீங்க. ஆனா மத்தவங்க திட்டுறாங்கன்னா திட்டிட்டாங்க என்ன இப்படி பேசிட்டாங்கன்னு வருஷம் ஃபுல்லா மனசுல வச்சுக்கிறீங்க, அதையா வாங்குனீங்கன்னு கேக்குறாரு பாபா. தன்னிடம் வைப்பீர்களா அல்லது திருப்பி கொடுத்து விடுவீர்களா அல்லது வீசி விடுவீர்களா அல்லது அலமாரியில் பத்திரமாக வைப்பீர்களா அப்படின்னு கேக்குறாரு பாபா. கெட்ட பொருளை கொடுத்தா உங்கள்கிட்ட வச்சுக்கீங்களா, இல்ல அதை திருப்பி கொடுத்துருவீங்களா, இல்ல வீசிடுவீங்களா வெளியில, இல்லைன்னா அலமாரில பத்திரமாக வைப்பீங்களான்னு கேக்குறாரு. அப்புறம் அதே மாதிரி ஆகவே இப்ப அந்த பொருளை கொடுத்தா அந்த மாதிரி வைக்க மாட்டீங்க இல்லையா, ஆகவே உள்ளத்தில் பத்திரப்படுத்தி வைக்காதீங்க. அத மாதிரி அலமாரியில பத்திரமா வச்சுக்கிற மாதிரி இந்த அடுத்தவங்க இந்த சொன்னாங்க அதை சொன்னாங்க, என்னை இப்படி காயப்படுத்திட்டாங்க அப்படி படுத்திட்டாங்கன்னு வருஷ கணக்குல மனசுல ஏன் பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்க? ஏனெனில் உங்கள் உள்ளம் பாப்தாதாவின் ஆசனம், அதனால் ஒரு வார்த்தை மனதில் உறுதியாக நினைங்கன்றார். இப்ப மனசுல யார் இருக்கிறா? நம்ம மனசுல யார் இருக்கா? நம்ம மனசுல பாப்தாதா இருக்கிறார். அவரோட சீட்டு அது. நம்ம மனசுன்றது பாப்தாதாவுடைய ஆசனம். அதுல ஒரு வார்த்தை மட்டும் மனசுல உறுதியாக நினைங்க. வாயில் வார்த்தையாக அல்ல, மனதில் நினைவு வையுங்க. வாயில் வார்த்தையாக அல்ல, மனசுல நினைவு வைங்க. 2 தடவை வருது. என்ன வைக்கணும் அப்படின்னா, மனசுல ஆசி தர வேண்டும், ஆசி பெற வேண்டும். அது எந்த ஆத்மாவா இருந்தாலும் சரி, அந்த ஆத்மா பரமாத்மா என்னுடைய குழந்தை. அதனால நான் கண்டிப்பா அவங்க எனக்கு என்னதான் பண்ணாலும் சரி, என்னைய அவங்க எனக்கு கெட்டதே செஞ்சாலும் சரி, சாபமே கொடுத்தாலும் சரி, நான் அவங்களுக்கு ஆசி தான் தருவேன், ஆசி தான் பெறணும்னு சொல்லிட்டாரு. எந்த ஒரு எதிர்மறையும் மனசுல வைக்க கூடாது. நல்லது. ஒரு காதில் கேட்டு மறு காதில் விடுவது உங்களது வேலையா, பிறரது வேலையா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப எந்த ஒரு நெகட்டிவும் உங்க மனசுல வச்சுக்க கூடாதுன்றாரு. ஏதாவது நம்ம விஷயம் கேட்டோம்னா ஒரு காதுல வாங்கி மறு காதுல விடுறது நம்ம வேலையா இல்ல மத்தவங்க வேலையான்றாரு. அப்போதே உலகில் ஆத்மாக்களுக்கு தீவிர வேகத்தில் உள்ளுணர்வால் வாயுமண்டலத்தை அமைக்கும் சேவனை செய்ய முடியும். எப்ப நம்ம மத்தவங்க சொல்ற விஷயத்த, பாபா சொல்ற விஷயத்த காதுல வாங்கி மனசுல வச்சுக்கணும். ஆசி தருங்க, ஆசி பெறுங்க அப்படின்ட்டாரு. அதை மனசுல வச்சுக்கோங்க. இப்ப மத்தவங்க திட்டுறாங்கல்ல, அந்த தேவையில்லாம் நம்மளை பற்றி பின்னாடி பேசுறாங்க, நம்மளை பத்தி திட்டுறாங்க, நம்மள என்னென்னமோ வசை பாடுறாங்க, இது எல்லாம் ஒரு காதுல வாங்கி மறு காதுல விட்டுருங்கன்றாரு. அப்போதான் நம்ம உலகில் இருக்கிற ஆத்மாவுக்கு தீவிர வேகத்துல உள்ளுணர்வால வாயுமண்டலத்தை அமைக்க சேவை செய்ய முடியும். இல்ல அவங்க இது சொல்லிட்டாங்க அது சொல்லிட்டாங்கன்னு நினைச்சிட்டு சென்டர்ல உட்காந்துதானா, சென்டர்ல அந்த வாயுமண்டலம் தான் இருக்கும். அப்புறம் யார் வருவாங்க? யாருமே வரமாட்டாங்க. அந்த வாயுமண்டலத்தை மாத்துங்கன்றாரு. அப்பதான் நிறைய பேர் வருவாங்க. உலகை மாற்ற வேண்டும் அல்லவா. ஆகவே எதனை நினைவில் வைப்பீர்கள்? மனதில் உங்களுடைய ஜடமூர்த்திகள் என்ன தருகின்றது? மனதில் வைத்தீர்களா? ஆகவே எதனை நினைவில் வைப்பீங்க? மனதில் வைத்தீர்களா? ஆசி எனும் சொல்லை நினைவில் வையுங்கள் போதும்ட்டு பாபா சொல்றாரு. மனசுல எதை வைக்கணும்? மனசுல எல்லாருக்கும் ஆசி வழங்கணும், அததான் நினைவில் வைக்கணும்ன்றாரு. ஏனெனில் உங்களுடைய ஜடமூர்த்திகள் கூட என்ன தருகின்றது? ஆசி தருகிறது அல்லவா. கோயில்ல கூட ஒரு சிலை, ஜட சிலை ஆசிதான் கொடுக்குது. அது வெறும் ஜடம்தான், ஒரு கல்லாலான சிலை தான். அது அது கை காட்டிருக்காங்க பாருங்க, ஆசி ஆசி தர மாதிரி கை காமிச்சிருக்காங்க. அங்க போய் எல்லா மக்களும் புலம்பிட்டு வராங்க. அவங்க மனசுல இருக்கிற குறைய சொல்லதான் அந்த கோயிலுக்கு போறாங்க. ஆக வைப்ரேஷன்ல அதை அப்படியே வாங்கிட்டு வராங்க.
கோயிலில் சென்று என்ன கேக்குறாங்க? ஆசி கேக்குறாங்க அல்லவா? ஐயோ கடவுளே என்னை காப்பாத்து, அம்மா தாயே எனக்கு அருள் புரிமா அப்படின்னு ஆசி கேக்குறாங்க. ஆசிதான் கேக்குறாங்க. என் கஷ்டத்தெல்லாம் போக்கு தாயே, எனக்கு இவ்வளோ துக்கமா இருக்கு, நீ பார்த்து வேடிக்கை பாக்குறியா, நீ என் கூட இருக்க மாட்டியா, என் கஷ்டத்தெல்லாம் நீக்கு அப்படின்னு ஆசிதான் கேக்குறாங்க இல்லையா? ஆசி கிடைப்பதால் தான் ஆசி கேக்குறாங்க இல்லையா? அந்த ஜட மூர்த்திகள்ட்ட இருந்து அவங்களுக்கு ஏதோ கிடைக்குது, அதனாலதான் கேக்குறாங்க. உங்களுடைய ஜட மூர்த்திகள் இறுதி பிறையிலும் கூட ஆசி தருது. ஆனா பாபா சொல்றாரு, அந்த ஜட சிலை இருக்கு இல்லையா, அது வெறும் சிலை தான், அது கல்லாலான சிலை. ஆனா அந்த சிலை இப்ப இருக்குன்னா அந்த சிலையா ஏற்கனவே உயிரோட்டமா வாழ்ந்தவங்க யாருன்னா நீங்க தான்றாரு. உங்களுக்கு தான் அந்த சிலையை அமைச்சிருக்கிறாரு, பாபா தான் அமைச்சிருக்கிறாரு. இப்ப கலியுக இறுதியில கூட அந்த சிலை இருக்குன்னா அது யார் அமைச்சதுன்னா அது பாபா தான். நமக்காக நம்ம நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணதுனால நம்மளுடைய சிலை தான் அது. நம்மளுடைய லாஸ்ட் பர்த்ல கூட அந்த சிலை வந்து ஆசி கொடுக்குதுன்னா நம்மளால கொடுக்க முடியாதா? உயிரோட்டமா நீங்க இருக்கிறீங்க, இங்க இந்த உடல்ல இருக்கிறீங்க, ஆனா உங்களுடைய சிலை அங்க இருக்குது கோயில்ல, நீங்க இந்த உடல்ல இருக்கிறீங்க. இப்போ உங்களால வைப்ரேஷன் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்க முடியாதா? உங்க சிலையே கொடுக்குது, நீங்க கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. உணர்வாலேயே அவர்களது ஆசி தருபவராக மாறி இருக்கிறீங்க, எனவே தான் இன்று வரையிலும் உங்களது ஜட சித்திரங்கள் ஆசிகளை தருகின்றது. நீங்க ஒரு போன கல்பத்துல இதே மாதிரி கலியுக இறுதி சங்கம யுகத்துல பாபா குழந்தையாகி நீங்க எல்லாத்துக்கும் உணர்வால பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்கிறீங்க, அதனாலதான் உங்க சிலை கூட இப்ப ஆசி கொடுக்குது அப்படின்றாரு. நீங்க செஞ்சதுனாலதான் அந்த சிலை கூட இப்ப கொடுக்குது அப்படின்றாரு. பீடிக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு மன்னிப்பு கடலான தந்தையின் குழந்தைகள் சிறிதேனும் மன்னிப்பு கொடுப்பது நல்லது தானே? இப்ப நம்மளுடைய அப்பா யாரு? மன்னிப்பு கடல். மன்னிப்பு கடல் வந்து நம்ம அப்பா. நம்மளையே எவ்வளவு மன்னிச்சிருக்காரு, நம்ம எவ்வளவு வேலை பண்ணோம். கொஞ்சம் 63 ஜென்மா நம்ம பண்ண வேலையே கிடையாது. எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறாரு, சர்வ வியாபி. நானே கடவுள், இதெல்லாம் சொன்னது யாருன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்போம். பக்தியில கொண்டு போய் எல்லாரையும் விட்டதை பாத்தீங்கன்னா நம்ம தான். அத்தனை அத்தனை தெய்வங்களை வழிபட வச்சது எல்லாம் நம்ம தான். ஆனா நம்மளே பாபா மன்னிச்சிட்டாரு. நம்ம அவரை எவ்வளவு அவதூறம், எல்லாத்துலயும் கல்லுல இருக்கிறாரு, முள்ளுல இருக்கிறாரு, நாயில இருக்கிறாரு, பூனையில இருக்கிறாருன்னு சொன்னதெல்லாம் நம்ம தான். நம்மளே மன்னிச்சு நம்மளை வந்து அவர் குழந்தையாக்கி நமக்கு பாடம் எடுத்து நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரும் போது அப்பேற்பட்ட தந்தைக்கின் குழந்தைகளாக நம்ம ஆயிருக்கிறோம். சிறிதேனும் மன்னிப்பு கொடுக்கறது நல்லது தானே? அப்ப உங்களை யாரெல்லாம் தூட்டுறாங்க, ஏசுறாங்க, என்னையும் அப்படித்தானே நீங்க பண்ணீங்க, உங்களை நான் மன்னிக்கலையா? அந்த மாதிரி நீங்க அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்றாரு. மன்னிப்பு கொடுப்பது நல்லது தானே? நீங்கள் அனைவரும் மன்னிப்பின் மாஸ்டர் கடல் அல்லவா அப்படின்றாரு. பாபா வந்து மன்னிப்பு கடல்னா நம்ம மாஸ்டர் மன்னிப்பு கடல் ஆகிறோம் இல்லையா? ஆம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. ஆம் தானே, சொல்லுங்கள். முதலில் நான் இதில் அர்ஜுனன் ஆகுங்கள். இப்ப பாபா மன்னிப்பு கடல்னா நம்மளும் உடனே ஹாஞ்சி போட்டு ஆமாம் பாபா நாங்களும் மன்னிப்பு கடல் தான், உங்களை மாதிரியே நாங்க மன்னிச்சிடறோம் அப்படின்ட்டு ஆஞ்சி போடுங்கன்றார். அத்தகைய சுற்றுச்சூழலை இப்ப அமையுங்க, ஒரு வாயுமண்டலத்தை அமையுங்க. எதிரில் வருபவர் அனைவரும் அன்பு, ஒத்துழைப்பு, மன்னிப்பு, தைரியம், ஊக்க, உற்சாகம் ஏதேனும் ஒன்றினை அனுபவமாக பெற வேண்டும். நீங்க ஒரு இடம் அந்த மாதிரி, அதாவது சென்டரே போதும், நம்ம எல்லா சென்டரும் அந்த மாதிரி ஒரு வாயுமண்டலம் இருக்கணும். வர்றவங்க எல்லாரும் என்ன அனுபவம் செய்யணும்? அன்பு அனுபவம் செய்யணும், ஒத்துழைப்பு அனுபவம் செய்யணும், மன்னிப்பு அனுபவம் செய்யணும், தைரியத்தை அனுபவம் செய்யணும், ஊக்கம், உற்சாகம் எல்லாத்தையும் அனுபவம் பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு வாயுமண்டலத்தை உருவாக்குங்க. இதனை செய்ய முடியுமா? முடியுமா? முதல் வரிசையில் இருக்கிறவங்க முடியுமா சொல்லுங்க, கை உயர்த்துங்க. முதலில் செய்தாக வேண்டும், அப்போதே அனைவரும் செய்வாங்க. ஆசிரியர்கள் நீங்க செய்வீங்களா அப்படின்னு கேக்குறாரு. நல்லது. ஆங்காங்கே இருந்து குழந்தைகளின் மெயில், கடிதம், லெட்டர்லாம் வந்தவண்ணா இருக்குது. கடிதம் எழுதாதவர்களின் எண்ணமும் பாபாவுக்கு வந்துருச்சு. மிக இனிமையான கடிதம் எல்லாம் எழுதுறாங்க. ஊக்க உற்சாகத்தில் பறந்து கொண்டே இருப்பவர்கள் கூட எழுதுறாங்க. கடிதம் எழுதுவதால் தன்னை பந்தனத்தில் இணைச்சிக்கிறாங்க, உறுதிமொழி எடுக்கிறாங்க. நாலாபுரம்ல எங்கெல்லாம் பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிரில் இருப்பவர்களை விட முன்பாகவே அன்பு நினைவுகளை தருகிறாராம் பாபா. எங்க பாருங்க, மதுபனுக்கு நம்மளால போக முடியல, ஆனா பாபா வந்து எட்ட இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நினைவுகள் கொடுக்குறாராம், அன்பு நினைவுகளை தராராம். ஏனெனில் பாப்தாதாவுக்கு தெரியும் ஆங்காங்கே வெவ்வேறு நேரமாக இருக்குது. அமெரிக்கால ஒரு டைம், இந்தியால ஒரு டைம். இந்தியால இங்க நமக்கு ஒரு டைம்னா அமெரிக்கால வேற வேற டைமா இருக்கும், ரஷ்யால வேற வேற டைம் இருக்கும். அனைவரும் மிக உற்சாகத்துல நினைவில் அமர்ந்து கொண்டு டிவி முன்னாடி உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க பாபா மீட்ட. அதனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நினைவுகள் பாபா கொடுக்குறாராம். நல்லது. அனைவரும் எண்ணம் வச்சிங்களா? தீவிர முயற்சி செய்து முதல் நம்பரை அடைவோம் என்ற எண்ணம் இப்ப வச்சிங்களா? கை உயர்த்துங்க. நல்லது. இப்போது ஆசிரியர்கள் கை உயர்த்துறாங்க. முதல் வரிசையில் உள்ளவர்களும் உயர்த்துகின்றனர். நல்லது. பாப்தாதா இந்த டைரக்ஷனை கொடுத்திருக்கிறார். முழு நாளில் இடையிடையே 5 நிமிஷம் கிடைச்சாலும் மனதிற்கு பயிற்சி செய்யுங்கள். பாபா அடிக்கடி சொல்லுவாரு, டாக்டர் சொல்லுவாங்க உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க,
உடம்பு நல்லா இருக்கும். பாபா சொல்றாரு, அடிக்கடி சோர்வாயிடுது மனசு, அடிக்கடி பிரச்சனை, அடிக்கடி இதை ஒரே சோர்வு. பாபா சொல்றாரு, டைம் கிடைக்கும் போதெல்லாம் 5 நிமிஷம் மனசுக்கு ட்ரில் பண்ணுங்க, மனசுக்கு எக்ஸசைஸ் கொடுங்க. ஏனெனில் இன்றைய உலகம் உடற்பயிற்சி செய்யறாங்க எல்லாரும். உடம்பு நல்லா இருக்கணும்னு உடற்பயிற்சி செய்யறாங்க, எக்ஸசைஸ் செய்யறாங்க. அவ்வாறே நீங்களும் 5 நிமிடம் மனப்பயிற்சி செய்யுங்க. மனசு நல்லா இருக்கணும்னா மனப்பயிற்சி செய்யுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. மனதை பரந்தாமத்திற்கு கொண்டு வாங்க, ஒரு செகண்ட்ல பரந்தாமம். பாபா நமக்கு இதான ராஜ யோகம் சொல்லி கொடுத்துருக்காரு. ராஜ யோகம், ராஜா ஆகக்கூடிய யோகம். ஒரு செகண்ட்ல பரந்தாமம். வெளி உலகத்துல பரந்தாமன்னா என்னன்னே தெரியாது, அது எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா பாபா நமக்கு அது எங்க இருக்குது, நம்ம அடுத்து அங்கதான் போக போறோம், அடுத்து நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம், எல்லாத்தையும் சொல்லிட்டாரு இல்லையா. இப்ப மனசால அங்க போங்க. மனதிற்கு பரந்தாமத்துல ஒரு நிமிஷத்துக்கு கொண்டு வாங்க. சூட்சும வதனத்தில் பரிசாவே நினைங்கள். அடுத்து சூட்சும லோகம் போயிருங்க. வெள்ளை புகை மண்டலமாக காட்சியளிக்கும் ஒரு உலகத்துல நான் பரிசாவா நிக்கிறேன் அப்படின்னு நினைங்க. பூஜ்ய நிலை. அடுத்து இந்த கோயில்ல மூர்த்தியா நான் இருக்கிறேன் அது நினைங்க. அடுத்து பிராமண ஸ்வரூபம், திரும்ப இங்கே வாங்க. இந்த உடல்ல நம்ம பிகேவா ஆயிருக்கிறோம். சென்ட்ரு, மதுபண்ணு, 4 தாமம், இதெல்லாத்தையும் நினைங்க. பிராமண ரூபத்தை நினைங்க. அடுத்து தேவதா ரூபத்தை நினைங்கள். அடுத்து சொர்க்கத்துல நான் தேவதையா நடிக்கும் போது எப்படி இருந்தேன் அதை நினைங்க. 5 சுரூபத்தினுடைய இந்த பயிற்சி மனதுக்கு ட்ரில்லா கொடுங்க. எத்தனை ஆயிற்று, 5 நிமிடம் தானே. 5 நிமிஷத்துல இந்த மனப்பயிற்சி செய்ய முடியும். இப்ப 5 நிமிஷத்துல நம்ம சுத்தி வந்தோம் இல்லையா. பரந்தாமம் 1 நிமிஷம், 2வது நிமிஷம் சொர்க்கம், சொர்க்கத்துல தேவதையா இருக்கேன். 3வது நிமிஷம் நான் கோயில்ல ஜட சிலையா இருக்கிறேன். எந்த கோயில்ல நமக்கு பாபா கோயில் கொடுத்துருக்காரோ அந்த கோயில்ல நான் சிலையா இருக்கேன். அடுத்து நான் பிராமணன்னா இப்ப இந்த உடல்ல நான் இருக்கேன். இப்ப சங்கமயுக பிறவி, கடைசி பிறவில இருக்கேன். இப்ப இங்க இதுல இருந்து நான் பரிஸ்தாவா பறந்து இப்ப பூமி மேல பறந்துட்டு இருக்கேன். 5 நிமிட பயிற்சி. இந்த முழு நாளிலும் நடமாடும் போதெல்லாம் செய்ய முடியும் தானே. மனதுக்கான ட்ரில் தானே. நடந்துகிட்டே கூட இதை செய்யலாம் தானே. பாபா கையால வேலை செய்ய சொல்ல, மனசாலதான் வேலை செய்ய சொல்றாரு. ஈஸி தானே. இதற்காக மைதானம்லாம் தேவையில்லை இல்லையா. இதுக்காக எனக்கு ஒரு இடம் வேணும், நான் அங்கதான் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியும்லாம் சொல்ல தேவையில்ல. நம்ம மாட்டம் எங்க உட்காந்தாலும் செய்யலாம். உடற்பயிற்சியும் அவசியம், அதையும் செய்யுங்க, அதற்கு தடையில்லை. பாபா உடனே பாபா மனப்பயிற்சி தான் செய்ய சொன்னாரு, உடல்லாம் பயிற்சிலாம் செய்ய தேவையில்லன்ட்டாரு. அப்படியே இருக்க தேவையில்ல. நீங்க எக்ஸசைஸ், உடலுக்கான எக்ஸசைஸும் செய்யலாம், அது தடை இல்லை. ஆனால் இந்த மனதிற்கான ட்ரில் பயிற்சியை அவசியம் செய்யுங்க. மனதை சதா மகிழ வைக்கும், ஊக்க உற்சாகமாக வைத்திருக்கும் உங்களுக்கு இந்த பயிற்சின்றார் பாபா. பறக்கும் கலையினை அனுபவம் செய்ய வைக்கும். இந்த மனசா சேவை செய்ய செய்ய, மனதின் பயிற்சி செய்ய செய்ய ஊக்க உற்சாகம் வரும்ன்றாரு. அதாவது இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஊக்கம் உற்சாகத்தை கட் பண்ணிடும். வெளி உலக விஷயங்கள்ல ஏதாவது பேசுவாங்க, உங்களுக்கு பிஸ்னஸ்ல நஷ்டமாயிடுச்சு, உங்களுக்கு இந்த நீங்க என்ன, நீங்கெல்லாம் ஒரு ஆள் வேஸ்ட்டுக்கு இருக்கிறீங்க, இப்படி இப்படி பேசுவாங்க. அதாவது கலியுக வாழ்க்கையை வந்து அந்த அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், நாளைக்கு என்ன ஆக போகுது, நாளைக்கு பைசா இல்லை, அடுத்த வருஷத்தை எப்படி ஓட்ட போறோம், பசங்களுக்கு ஃபீஸை கட்டணும், அதான் கட்டணும், இதெல்லாம் கேட்டனா மனசுல ஊக்கம் உற்சாகம் போயிடும். பாபா ஊக்கம் உற்சாகத்தை எப்படி கொண்டு வராரு பாருங்க. அதாவது நான் இந்த உலகத்தையே முடிக்கிறேன், இப்ப கடைசி பிறவி முடிச்சுட்டு நான் பரந்தாமத்துக்கு போறேன். பரந்தாமத்துல இருந்து நான் தேவதையா சொர்க்கத்துக்கு வரப்போறேன். அது எனக்கு ஒரு ஜட சிலை இருக்கு, நான் திரும்ப இறங்கி இறங்கி பிராமணனா ஆகிறேன், அப்புறம் பரிசாவா பறந்து போறேன். இது ஊக்க உற்சாகத்தை கொடுக்குது. மற்ற விஷயங்கள்லாம் ஊக்க உற்சாகத்துல கொண்டு போகாது, நம்மளை கொண்டு போய் சோகமா உட்கார வச்சிரும். இந்த விஷயங்கள் நமக்கு ஊக்க உற்சாகத்தை கொடுக்குதுன்றார் பாபா. பறக்கும் கலைனை அனுபவம் செய்ய வைக்கும். ஆகவே இப்போதே அனைவரும் இந்த ட்ரில் செய்யுங்க. பரந்தாமத்திலிருந்து தேவதை வரை இந்த பாப்தாதா ட்ரில் செய்யும். ஆனா பாபா இன்னைக்கு மாத்தி சொல்லியிருக்கிறாரு. பரந்தாமம் அடுத்து அவர் எப்படி சொல்றாரோ அப்படிதான் செய்யணும். பரந்தாமம் அடுத்து சூட்சுமவாதனம் பரிஸ்தாவா, அடுத்து பூஜைய நிலை நினைக்க சொல்றாரு, அப்புறம் பிராமண ஸ்வரூபம், அப்புறம் தேவதா ஸ்வரூபம். இந்த ஆர்டர்ல செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ஊக்கம் உற்சாகம் வரும்ன்றாரு பாப்தாதா. ட்ரில் இன்னைக்கு செய்ய வைத்தார். நம்ம ஒரு செகண்ட் அதையே அப்படியே நம்ம நினைவு செய்யலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பரந்தாமத்துக்கு நம்ம புத்தியை கொண்டு போறோம். அங்க பாபா நாம புள்ளியா இருக்கிறோம். அடுத்து நம்ம சூட்சுமவாதனத்துல ஃபரிஸ்தாவா அப்படியே பறந்துட்டு இருக்கோம். பாபா முன்னாடி இருக்காரு, அங்கேயும் பாப்தாதா பிரம்மா பாபாவோட சிவத்தந்தை அவர் மடியில நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். ஃபரிஸ்தாவா அப்படியே அனுபவம் செய்யுங்க. அடுத்து நம்ம கோயில்ல ஜடமூர்த்தியா உட்காந்துருக்கோம். பூஜ்ய நிலைய அனுபவம் செய்யறோம். ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில்ல நிறைய பக்தர்கள் நிக்கிறாங்க, நான் ஜடமூர்த்தியா உட்காந்துருக்கேன்.
அடுத்து நான் பிராமண ஸ்வரூபத்துக்கு வரேன். நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு மதுபன்ல இருக்கிறேன். மதுபன்ல 4 தாமத்தையும் நான் சுத்தி வரேன். பாண்டவ பவன்ல பாபா ரூம்ல இருக்கிறேன். பாபா குடில்ல உட்காந்துருக்கேன். ஒரு ஹிஸ்டரி ஹாலில் நான் நடந்து போறேன். அப்புறம் நான் சாந்தி ஸ்தம்பத்துல நிக்கிறேன். இந்த 4 தாமத்தையும் நான் சுத்தி வரேன். அடுத்து நான் தேவதையா இருக்கிறேன். சொர்க்கத்துல தேவதையா இருக்கிறேன். சொர்க்கத்துல எங்க பார்த்தாலும் தங்க மாளிகைகள், வைர வெடிரங்கள் நிறைஞ்சி கிடக்கு. நான் வந்து அப்படி அங்கமும் தங்கங்களால நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு தேவதையா இருக்கேன். ரெட்டை கிரீடம் எனக்கு இருக்கு. புஷ்பக விமானத்துல நான் பறந்துட்டு இருக்கிறேன். சுற்றிலும் தங்க மாளிகையில நான் பார்த்துட்டு இருக்கேன். இது என்னுடைய தேவதா ஸ்வரூபம். நல்லது. சதா சர்வ காலமும் தனது ஆன்மீக உள்ளுணர்வால் நாலாபுறமும் சக்திசாலியான சுற்றுச்சூழலை அமைப்பதில் தீவிர முயற்சி செய்யும் குழந்தைகளுக்கு சதா தான் இருக்கும் இடத்தையும் தன் மனோநிலையும் சக்திசாலியான வைப்ரேஷனில் அனுபவம் செய்ய வைப்பவர்களுக்கு திட சங்கல்பம் கொண்ட சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா ஆகி தருவதிலும் பெறுவதிலும் இரக்க மனமுள்ள ஆத்மாக்களுக்கு சதா எப்பவுமே வந்து ஆசிகள் தரணும், ஆசி பெறணும். அதுதான் அதை வந்து ஆகின்னு போட்டாங்க இருக்கு. ஆசி தருவதிலும் பெறுவதிலும் இரக்க மனமுள்ள ஆத்மாக்களுக்கு சதா தனக்குத்தானே பறக்கும் கலையில் அனுபவம் செய்யும் டபுள் லைட் ஆத்மாக்களுக்கு நம்ம வந்து அந்த 5 சொரூபத்தை சுத்தி அப்படியே பறக்கும் கலையில பரிசா மாதிரி பறக்கக்கூடிய டபுள் லைட் ஆத்மாக்களுக்கு பாபா சொல்றாரு அன்பு நினைவுகள் நமஸ்காரம் சொல்றாரு. நாமளும் பாபாவுக்கு அன்பு நினைவுகள் நமஸ்காரம். பாபா வரதானம் விசால புத்தி மூலமாக குழுவின் சக்தியை அதிகப்படுத்தி வெற்றி சுரூபம் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. குழுவின் சக்தியை அதிகப்படுத்துங்க. இப்போ நீங்கள் எல்லாம் குரூப்பாக இருக்கீங்கன்னா உங்கள் குழு டீம் ஒர்க்காக பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் சக்தியை அதிகப்படுத்தணும்னா உங்களுக்கு விஷால புத்தி இருக்கணுன்றாரு. அதன் மூலமாக அதிகப்படுத்துங்க. அப்போ வெற்றி வந்து சீக்கிரமாக கிடைச்சிடும். இது பிராமண வாழ்வின் முதன்மையான உயர் செயலாகும். இதற்காக எந்த ஒரு விஷயத்திலும் பெரும்பான்மையானவரின் கருத்தில் நான் இதுவே குழுவின் சக்தியை அதிகப்படுத்துவதாகன்றாரு. அதாவது எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அதே நம்ம ஏத்துக்கணும். எந்த ஒரு விஷயத்திலையும் யாரு மெஜாரிட்டி என்ன சொல்றாங்களோ அது ஓகேன்னு சொல்லிடணும். அதுதான் குழுவின் சக்தியை அதிகப்படுத்துன்றார் பாபா. அதாவது எல்லாரும் ஒண்ணு சொல்றாங்க, நாம வேற ஒண்ணு சொல்லின்னு இது என் கருத்து தான் ரைட்டுன்ட்டு உட்காந்துடக்கூடாது. அது மாதிரி இருந்தா குழுவின் சக்தி அதிகமாகாதுன்றார். இதில் என் கருத்தே மேலானது என்று பெருமை காட்டாதீர்கள்ன்றாரு. எவ்வளவு நல்ல கருத்தே ஆனாலும் நீங்க சொல்றது நல்ல கருத்து தான், நீங்க இப்படி இருக்கணும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இதுல இது செய்யுங்க அதை செய்யுங்கன்னும் போது நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, அவங்க மெஜாரிட்டி எல்லாரும் வேற ஏதோ கருத்து சொல்றாங்க. உங்களது நல்ல பாயிண்ட் தான், இருந்தாலும் அது யாரும் ஏத்துக்க மாட்டாங்கனாலும் பரவாயில்ல. எங்கே குழுவின் உறுதியோ, குழு எல்லாரும் சேர்ந்து என்ன எடுக்கிறாங்களோ அதுவே உங்களுடைய கருத்தை ஆக்கிக்கங்கன்றாரு. அங்க நல்ல கருத்தும் சாதாரணமாகிடும். எங்க மெஜாரிட்டி எல்லாரும் ஒரே கருத்து சொல்றாங்களோ அங்க வந்து நல்ல கருத்து கூட சாதாரணமாயிடும்ட்டு பாபா சொல்றாரு. அதனால நம்ம இதுலயே அப்படியே ஒத்த காலில் நிக்க கூடாது. நான் சொல்றதுதான் ரைட்டுன்ட்டு ஒத்த காலில் நிக்காதீங்க. எங்க பாபா என்ன சொல்றாரோ அதான் நடக்க போகுது. டிராமால என்ன இருக்கோ அதான் நடக்க போகுது. அப்ப மெஜாரிட்டி எல்லாரு கூடயும் ஒத்து போயிருங்கன்றாரு. அந்த நேரத்தில் தனது கருத்தை தியாகம் செய்ய வேண்டியிருப்பின் தியாகத்தில் தான் பாக்கியம் இருக்குன்றாரு. பாபா சொல்ற தியாகம் தபஸ்யாதான். விட்டு கொடுத்து போங்க, கெட்டு போக மாட்டீங்கன்றாரு. இதனாலேயே வெற்றி சுரூபம் ஆவீர்கள். இப்போ எப்போ எங்க விட்டு கொடுக்குறீங்களோ அங்க நீங்க வந்து வெற்றி சுரூபம் ஆயிடுவீங்கன்றாரு. அருகே சம்பந்தத்துல வருவீங்க, அப்பதான் எல்லாரும் கூட இணைஞ்சு ஒன்னா வருவீங்கன்றாரு. ஸ்லோகன் அனைத்து எண்ணமும் ஈடேற மனதின் ஒருமுகத்தன்மையை அதிகப்படுத்துங்கள்ட்டு சொல்றாரு. இப்போ நம்மளுடைய எல்லா தாட்ஸும் பாசிட்டிவ் தாட்ஸ்லாம் நடைமுறையில அனுபவமாகணும், எல்லாம் நடக்கணும்னா அப்போ ஒரு மனதை வந்து ஒருமுகப்படுத்தணும். அவ மனசுல அங்கங்க அலப்பாயாம பாபாவை மட்டும் நினைக்கணும். ஒருமுகத்தன்மையை அதிகப்படுத்தணும், கான்சன்ட்ரேஷன் பவரை அதிகரிக்கணும்ன்றாரு. அப்பதான் உங்களுடைய எண்ணெல்லாம் நிறைவேறும். அத ஒரு டைமுக்கு ஒரு நினைக்கிறது, திடீர்னு பார்த்தா இப்படி பேசுறது, திடீர்னு பார்த்தா அப்படி பேசுறது, எண்ணத்துலயும் அப்படிதான் மாத்தி மாத்தி எண்ணம் இருந்துச்சுன்னா அது நமக்கு ஈடேறாது. எப்ப பாசிட்டிவ் தொடர்ச்சியான பாசிட்டிவ் தாட்ஸ் வெற்றி ஆயிடும். அதனால நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்ன்றாரு. அவ்வியக்த சமிஞை தனக்காகவும் பிறர்க்காகவும் மனதின் மூலம் யோக சக்திகளை இப்ப பயன்படுத்துங்க. சமயத்திற்கேற்ப இப்போது மனதாலும் சொல்லாலும் இணைந்து சேவை செய்யுங்க. இப்ப வார்த்தையால மட்டும் சேவை செய்யற நேரம் இல்லை,
மனசாலையும் சேவை செய்யணுன்றாரு. வார்த்தையால் சேவை செய்வது ஈஸி தான். இந்த ஞானத்தை மற்றவங்க ஈஸியாக பாபா சொல்றாரு பாபா சொல்றாருன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதை நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும், அது வேற விஷயம். அப்பதான் மற்றவங்க சொன்னா அது புரியும், அது வேற விஷயம். ஆனா இப்ப மனசாலையும் சேவை செய்யறது தான் முக்கியன்றாரு. மனதிற்கு நல்லாசை நல்லிருப்பம் வைக்க வேண்டும். அது யாருக்கா இருந்தாலும் அவங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும், அவங்க எல்லாமே கடவுளுடைய குழந்தைகள் அப்படின்ற அந்த நல்லாசை நல்லிருப்பம் வைக்கணும். சொல்லில் இனிமை இருக்கணும், பேசுற வார்த்தையில இனிமை இருக்கணும், திருப்தி இருக்கணும், சரளத்தன்மை எனும் புதுமை இருந்தாலே போதும், சேவையில் வெற்றி சுலபமாக கிடைத்தேரும்ட்டு பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.